ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு ஆறாத காயமும் வடுவும், அன்ஹீல்ட் wounds அண்ட் ஸ்கார்ஸ். இப்போ நீங்க கீழே விழுந்துட்டீங்க, ஒரு காயம் ஏற்படுது, ரத்தம் வருது, என்ன பண்ணுவீங்க? உடனே நீங்க அதை தொடச்சு மருந்து போடுவீங்க, தேவைப்பட்டா டிடி இன்ஜெக்ஷன் போடுவீங்க. இப்படியெல்லாம் நீங்க வைத்தியம் பார்த்தும் உங்களுக்கு அது சரியாகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போய் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. ஏன்னா அந்த புண்ணு ஆறணும். அந்த புண்ணு ஆறி அதுக்கு பிறகு அது ஒரு வடுவாக மாறிவிடும். சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, இந்த வடு என்ன தெரியுமா, நான் சின்னதா இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டப்போ நான் கீழே விழுந்து எனக்கு பட்ட காயம் ஆறி எனக்கு இந்த வடு வந்திருக்கு, அப்படி கொஞ்சம் பெருமையா சொல்லிக்குவாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா காயங்கள் ஆறாம இருக்கும், அன்ஹீல்டு wounds. இது என்னன்னா, எஸ்பெஷலி இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அன்கண்ட்ரோல்டா சுகர்ஸை வச்சிருந்தாங்கன்னா அவங்க புண்ணெல்லாம் ஆறுறது ரொம்ப கஷ்டம். சில வேளைகள்ல அவங்க காலில் விரல்ல புண்ணு ஏற்பட்டு அது ஆறாம அப்படி அது அடுத்த இடத்தையும் அஃபெக்ட் பண்ணி பெருசாயிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம ஆப்ரேட் பண்ணி அந்த விரலே எடுத்துருவாங்க. அப்படியும் இருக்கும். எதுக்கு ஆறாத்த காயங்கள் வடுக்கள் எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னன்னு சொல்றேன் வாங்க. சிலருடைய மனதுல இது மாதிரி ஆறாத்த காயங்கள் இருக்கும். அவங்களுக்கு விரோதமா யாராவது கெடுதி செஞ்சிருக்கலாம், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்கள பத்தி ரொம்ப கெடுத்து மற்றவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு வேலை போகும்படியா இவங்க ஏதோ சதி வேலைகளை செஞ்சிருக்கலாம். சில சின்ன பிள்ளைங்க சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேர் கஷ்டம் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வளர்ந்து வளர்ந்து வரும்போது. இன்னும் சில பெண்கள் கணவனை இழந்தவங்களா இருப்பாங்க, குடும்பத்தினர் ரொம்ப காயப்படுத்தி இருப்பாங்க வார்த்தைகள்னால. சில வீடுகள்ல கணவன்மார் மனைவிய வார்த்தைகளால காயப்படுத்துவாங்க, மனைவி அவங்கள கணவனை காயப்படுத்தி இருப்பாங்க, மாமியார் மருமகளை காயப்படுத்தி இருப்பாங்க. இப்படியாக காயங்கள் மனதுல ஏற்பட்டிருக்கும். சிலர் என்ன செய்வாங்க, அந்த காயங்களை ஆற விட்டுருவாங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆற விடவே மாட்டாங்க. அதையே பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, என் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டாங்களே, எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதை பத்தியே நினைச்சு, அவங்களுக்கு எதிராக யாரு செஞ்சாங்களோ அவங்களையும் பத்தி நினைச்சு கோபப்பட்டு மனசுல அந்த புண்ணை ஆற விடாம தங்களையும் கஷ்டப்படுத்திட்டு சுத்தி உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புண்ணு ஆறவே இல்லை, அது அப்படியே சுத்தி உள்ள பகுதிகளையும் அரிச்சுக்கிட்டே இருக்கு, பெருசாயிக்கிட்டே இருக்கு. நாளடைவில் அதுல சீல் வடியுது, பார்க்கவே அசிங்கமா இருக்கு, அப்புறம் நாற்றம் கூட எடுக்க ஆரம்பிச்சிரும்ல. அதே மாதிரிதான் இந்த மனதுல காயங்களை வச்சுட்டு ஆற விடாம பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது அப்படியே பெருசாகி பெருசாகி இவங்க சமாதானமும் போய் சுத்தி உள்ளவங்களுடைய சமாதானமும் போய் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், உங்க மனசுல இப்படி ஏதாவது ஆறாத காயங்கள் இருக்கா? அப்பனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த காயத்தை ஆற விடணும். எப்படி? உங்களுக்கு யாரு கெடுதி செஞ்சாங்க, யார் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க, யார் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நீங்க இந்த நிலைமைக்கு கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டீங்க, அவங்கள நீங்க மன்னிக்கணும். மன்னிக்கிறதானே, சாரி சொல்லிடலாம். வாயளவுல சாரி சொல்றது ரொம்ப ஈஸி, அது ஒரு ஃபேஷனா போயிருச்சு. ஆனா மனசார மன்னிக்கணும். அப்படின்னா என்ன? ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களை எல்லாம் மன்னிச்சது போல நீங்களும் ஒருத்தரை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கொலோசியர் 3 13வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகா. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எவ்வளவு அழகா கிளியரா சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இப்படிதான் மன்னிக்கணும். சரி, நானும் இப்படி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபேமஸ் மலை பிரசங்கத்துல மத்தேயு 5 வசனத்துல அவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி உங்களால எப்படி செய்ய முடியும்?
எப்ப நீங்க அவங்கள மனசார மன்னிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இதை நீங்க செக்லிஸ்டா வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கெடுதி செஞ்சு உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க எல்லாம் உங்களுடைய எனிமி லிஸ்ட்ல வந்துருவாங்கல்ல. அவங்கள பத்தி தான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அழகா இதை ஒரு செக்லிஸ்டா வச்சுட்டு நீங்க அவர்களுக்கு மன்னிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, நீங்க அவங்கள நேசியுங்க, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காயம் அப்படியே ஆறுறத பார்ப்பீங்க. அது ஆறி ஆறி அப்படியே ஒரு வடுவாயிரும், ஒரு ஹெல்த்தி ஸ்காரா மாறிடும். உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்களேன். நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. காட் bless யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நிறைய பேர் மனசுல காயங்களோடு, ஆறாத காயங்களோடு இருக்காங்கல்ல, உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் bless யூ.